ஹாய் ஆர்பிபி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகுது பார்த்து. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தான் போகிறோம். சேலம்க்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவுக்கு வந்து நம்ம பழைய ஜாவா இருந்துச்சுல்ல. ஸோ நம்ம ஜாவாவுக்கு வந்து சைலன்சரும் சஸ்பென்ஷனும் ஃப்ரீயாக மாற்றி தரேன்னு சொல்லிட்டு கேம்ப் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம போகிறோம். போயிட்டு நம்ம மாற்றிட்டு வர போகிறோம் நம்ம ஆஷிக் வண்டிலையும் ப்ரைன் வண்டிலையும். ஸோ நம்ம இன்றைக்கியான வீடியோ அதுதான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து நம்ம சேலம் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது காலையில். லாஸ்ட் வீடியோ ஒகேனக்கல் ரைடு எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோலாம் வேணுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்போ ஒரு 4:30 ஆகுது. நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். சேலம் ஏதோ ஒரு ஷோரூம் சொன்னாங்க, அங்கே போய்ட்டு நம்ம மாற்றிட்டு வர போகிறோம். ஸோ அதோட விளாக் தான் இது. நீங்கள் யாரெல்லாம் ஜாவா வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக மாற்றிக்குங்க. சர்வீஸ் கேம்ப் போட்டிருக்காங்க, ஃப்ரீ தான். 1000 ருபீஸ் ஏதோ காசு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. தயவு செஞ்சு போய் மாற்றிக்குங்க. உங்களுக்கு தான் மாற்றாமட்டிங்கன்னா நீங்கள் தான் அப்புறம் வருத்தப்படணும். ஸோ கண்டிப்பாக மாற்றிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ். ஹாய் ப்ரோஸ். வாங்க போகலாம். இல்லை ஐயோ பார்த்து வியூ ஃபுல்லாக தெரியுதா பாரு ப்ரோ. ஒரு நிமிஷம். தெரியுது ப்ரோ. தெரியுது. என் வண்டி சைடு மிரரே தெரியுது. ஓகே. ஓகே காய்ஸ், வாங்க கிளம்பலாம். கரெக்டாக நம்ம இப்போ தான் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கிளம்புறோம். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இங்கே தான் அப்படியே நம்ம செங்கம் வழியாக போயிட்டு ஊத்தங்கரை டு சேலம் அப்படி போக போகிறோம். ஸோ கரெக்டாக இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆகுது. இங்கேருந்து நம்ம 130 கிலோமீட்டர்ஸ் ஏதோ வருது. 2 வண்டிக்குமே மாற்ற போகிறோம். நீங்கள் யாரா ஜாவா வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சர்வீஸ் கேம்பில் மாற்றிருங்க. நாங்கள் சர்வீஸ் கேம்ப் பார்த்துட்டே இருந்தோம் எங்கே பக்கத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் வரும்போது வந்து போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கேம்ப் பக்கத்தில் போடுறாங்களோ அங்கே போய்ட்டு செஞ்சு ஃபஸ்ட்டு மாற்றுங்க. மாற்றாமலாம் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து இது மாற்றினா வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக மாற்றி கொடுக்கும்போது நம்ம மாற்றிக்கலாம், நல்லது தானே நம்மளுக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு மாற்றுங்க. போலீஸ் அங்கிள் கல்ல இங்கேயே போகிறா இருப்பான். இருப்பான் ப்ரோ. காலையிலே அங்கிள் மூஞ்சில முழிக்கிறோம். சிறப்பு தான் இன்னைக்கு. பாத்தீங்களா ரோடு இவ்வளோ காலியா இருக்குல்ல, பயங்கரமா இருக்கு. அவரை சேஸ் பண்ணலாம். அவரை நம்ம நினைப்பாரு நான் கொள்ளடிக்கிறானோ பின்னாடி இருந்து கூடிய வராரு. கொஞ்சம் முன்னாடி போயிடுவோமா? உங்களுக்கு வாய்ஸ் நல்லா கேட்குன்னு நம்புறேன். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் விளாக் போட்டிருந்தோம். ஸோ யாருக்கெல்லாம் அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ ரீசெண்டாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஜிடியோட ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ப்ரோ நான் போட்டுறேன். கொஞ்சம் டைம் கிடைக்கல, ஸோ அதனால தான் டிலே ஆகுது. கண்டிப்பாக நான் போட்டுறேன். அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நான் போட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாவில் போயிட்டுருக்கோம். ஜிடியில் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. மேபி நெக்ஸ்ட்டு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடியில் சென்னை போகிற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணணும், ஜென்ரல் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது வந்து எடுத்து. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் ஃபால்ட் வந்துச்சுல்ல, கோன் செட் ஃபால்ட் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரோ பண்ணி ஓரளவு சரி பண்ணியாச்சு. லைட்டாக தான் அடிக்கிற மாதிரி இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஹாப்பி, ஐம் ஹாப்பி. இதுக்கு வந்து 1000 ருபீஸோ 1500 ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க கைஸ். மறக்காமல் நீங்கள் போகும்போது 1500 சார்ஜ் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி வந்து காலையிலே ஃபோன் பண்ணி நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு மாற்றி தருவாங்க. உங்களுக்கு நியர்பை ஏரியாவாக பாருங்கள், ரொம்ப லாங்லாம் பார்க்காதீங்க. அதே மாதிரி காலைல 9:30 அங்கே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இதுதான் திருவண்ணாமலை. இப்போ நம்ம திருவண்ணாமலை வந்து மெட்ரோ சிட்டியாக ஆகிப்போச்சு, அதாவது மாநகராட்சி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மாநகராட்சி ஆயிடுச்சுங்க. ஒரே அலப்புற தாங்கலை. எங்கே பாரு ரோடாக போடுறாங்க, எங்கே பாரு புளிய விட்டுறாங்க, எங்கே பாரு டிராஃபிக்கை. ஏற்கனவே நம்ம ஊர் டிராஃபிக்காக இருக்கும், இதில் மாநகராட்சி ஆகிட்டு முடியல சாமி.
எங்கடா போறீங்க எல்லாம் காலைல 4:30 மணிக்கு இருக்கும்ல, எங்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கிரிவலம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கரெக்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க யாருமே சுத்த மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கெல்லாம் திருட்டு பையங்க நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க, ஃபோனு நகை இதெல்லாம் போட்டு வந்தாங்கன்னா வழிபாடி பண்ணுவாங்க. ஸோ அதனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து இடத்துல நைட் டைமில் தான் சுத்த மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டெல்லாம் போட்டுறது நிறைய பேர் வந்து சுற்ற ஆரம்பிச்சாங்க டெய்லியும். அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்களும் வந்தீங்கன்னா எந்த டைமில் வேணால் சுற்றலாம். நீங்களே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ விசிபிலிட்டி லைட் எல்லாம் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கடை எல்லாமே வந்து ஓப்பனாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஜாலியாக நீங்கள் சுற்றிட்டு வரலாம். எத்தனை பேர் போகிறாங்க பாருங்க. கரெக்டாக நான் வந்து என்னோட சின்ன வயசுலலாம் வந்து இங்கே ஜாலியாக இருக்கும், யாருமே சுத்த மாட்டாங்க. ஏன்னா இருட்டிட்டு இருக்கும் அப்போலாம். இப்போ லைட் போட்டாங்க, பிளாட்ஃபார்ம் வந்துச்சு, கடைலாம் ஓப்பனாக இருக்குது. அப்போலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய. 11 மணிக்கு மேலே வந்து கடைலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால யாரும் சுத்த மாட்டாங்க. சுற்றுறவங்களும் காலைல தான் சுற்றுவாங்க. பௌர்ணமிலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், கரெக்டாக இந்த சைடில் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அது வரைக்குமே வந்து கூட்டம் வந்து அப்படி. அதாவது இந்த இடம்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறது, அப்படியே வெள்ளக்காடு மாதிரி, மக்கள் வெள்ளம் மாதிரி அப்படியே சுழிவாங்க. பௌர்ணமிக்கு முடிஞ்சா இப்போ அடுத்த வர பௌர்ணமிக்கு நான் வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. நாளும் பறந்து போயிட்டு இருக்காரு. ஸோ கைஸ், ஒரு ½ hour ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம செஞ்சி தாண்டி வந்திருக்கோம். இங்கே சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டோம். ஸோ இப்போ கிளம்பலாம் வாங்க. காலையில் இந்த சீனரி பயங்கரமாக இருக்குது. வண்டிக்கிட்ட போயிட்டு காட்டுறாங்க, செம்மையாக இருக்குங்க. நீங்கள் பாருங்களேன், செம்ம சீனரிங்க. காலங்கத்தில் பயங்கரமாக இருக்கும். சரி வாங்க போ. மைக்ஸ் இல்லாமல் ஒரே பிரச்சனை கைஸ். நான் பேசுறது எதுவுமே வந்து சரியாகவே ரெக்கார்ட் ஆகலை. ஒரு மாதிரி குறை மாவரைக்கிற மாதிரி கேட்குது. கருமம் கிட்டத்தட்ட ஆறு வீடியோ மைக்கு பிரச்சனைனாலே போயிடுச்சுக்கேன். காலைல ஒரு 6 o'clock ஆகுது. நம்ம ஒரு சின்ன டீ பிரேக்கை போட்டு அப்படியே போயிக்கிறோம். 96 கிலோமீட்டர் இருக்குங்க. வந்து சொல்லுன்னு போனோம். கிராமாவில் தான் அலைன்மெண்ட் செட் பண்ணி போகிறேன். அதான் இது வண்டி பயங்கரமாக. பேக் பார்த்தீங்களா, குளிர் கன்சல்ட்டாக அந்த மாதிரி பேக் மாறிட்டு இருக்கான். முன்னாடி பயங்கரமாக குளிர் தானே ஆக்சுவலாக. நம்ம ஜாக்கெட் போட்டுருக்கனால ஒன்றும் தெரியல. ஆனால் வந்து பயங்கர குளிர், செம்ம குளிர். ரைட்டில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்துமே வந்து இதில் காற்றடிக்கும்போது கடுப்பாக இருக்கும். நல்ல நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். மைக்காக பார்த்து வாங்கணும் போல. எதுவுமே பெஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷனே ஆக முடியுது. காற்று சவுண்டு தான் இருக்கும். எனி இஷ்யூ தானே என்னன்னு தெரியலையே. ஐயோ, கண்ணை தொடை. தண்ணி வேணா தட்டா போயிச்சா? காட்டு, நான் பார்க்குறேன். என்ன எடுக்கிறாரு? அதான் ஹெல்மெட் வைசர் போட்டுரு. யாரா நீங்கள் ஜிடியில் போகிறீங்க? என்கிட்ட ஜிடி இல்லாமல் போச்சு. சே, இதான் கைஸ் இந்த பூச்சி. எங்கே கேமரா? இதோ பாருங்கள் இந்த பூச்சி. இதுதான் அந்த பூச்சி. இருக்கு.
தாட்ஸ் எங்கே போகிறீங்க? இந்த டூர் கான் ஓகே ஃபார்வர்டு கான் லெஃப்ட் கைஸ். நம்ம கோயம்புத்தூருக்கு இந்த சைடு தான் போகணும். இது வந்து மெயினான ஒரு ஹைவே போகணும். கோயம்புத்தூருக்கு இந்த சைடு தான் போகணும். கோயம்புத்தூர் அப்படியே போகணும். சேலம் டு கோயம்புத்தூர். ஆமாங்க இந்த சைடு தாங்க போகணும். நானே மறந்துட மாட்டீங்களா? இதே சைடு தான் போகணும். தருமபுரி டு தருமபுரி கூடாது. ஆமாம், நம்ம ஒகேனக்கல் போகும்போது கூட இந்த சைடு தான் போகணும். கூட இங்கே ஒன்றும் காணுமே. பொறுமையாக போகணும். அவன்கிட்ட வர ஃபோன் வரல. அவன் ஃபோன் மேப்பில் இருக்கு, என் ஃபோன் வீடியோவில் இருக்கு. பொறுமையாக இருக்கும். என்ன லாரி என்ன இறங்கி நான் அந்த சைடு போடுறேன். அமைக்கிற போறீங்க என்ன ஓரமாக போட்டு. பரமசம் எப்படிங்கிற அடைப்பு அடிக்கணும்னு நினைக்கிறேன். அடிச்சு போடுறது சவுண்டே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் காற்று சவுண்டு தான் வேணும் மைக்கில். நான் பேசுறது கூட கேட்கலாம் தெரியல. மைக்கு சத்தியமாக வச்சுட்டுங்க. போன வாட்டி எடுத்துட்டு வந்த மைக்கு அப்படி இருக்கு. இந்த வாட்டி வேற மைக் மாற்றி எடுத்துட்டு வந்தேன். ஒகேனக்கல் போகும்போது அப்படிதான் இருந்துச்சு. இந்த வாட்டி அதை விட மோசமாக இருக்கு. என்னத்த சொல்ல, காற்று கூட அப்படி அடிக்குது போல மைக்கில். பார்த்தீங்கன்னாலே உஷாராக வருங்க. அதே மாதிரி அங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்து போங்க. லெஃப்ட் ரைட்டெல்லாம் ரைட் சைடில் பார்த்தாங்க நிறைய அங்கிள்ஸ்லாம் திரும்புறீங்க. அப்புறம் அவர் தான் வண்டி எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். அதனால் சேஃப்டியாக ஓட்டுங்க, சேஃப்டியாக பார்த்து ஓட்டுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் நம்ம அண்ணன் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஓரமாக போயிட்டு 87 கிலோமீட்டர் டைமிங்கு 6 மணி ஆகுது. ரோடு பயங்கரமா இருக்குதா? இந்த ரோடு நான் பார்க்கவே இல்லையா? செம்மையா இருக்கும். வரபடி தண்ணி லாரியா? தண்ணி லாரியில தண்ணியில வேண்டாம்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. தண்ணி தான் பாரு. தண்ணி லாரியா தான் நம்ம ஓரமா போகணும். ஒரு லாரி ஜோசிக்காரன் சொல்லியிருக்காங்க. அதனால எங்கள் அம்மா வந்து தண்ணி பட்டமே அவ்வளோ சீக்கிரம் நடக்க மாட்டாங்க. ஆனால் நான் போவேன். வேற எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடும். ஜாலியாக போயிட்டு ஜல்சா பண்ணிருக்கேன் பசங்க கூட. எவ்வளோ காலியாக இருக்குன்னு இந்த வியூவர்ஸ் கலவா சொல்லு ப்ரோ. ஹாய் காய்ஸ், வெல்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? எப்படி இருக்கீங்க? நான் வந்து நல்லா தான் இருக்கேன். சேலம் போய்கிட்டு இருக்கோம். சேலம் ஜாவா ஷோரூம் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்றது வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஆயார் ஒரு வழியாக சேலம் வந்து ரீச் ஆயாச்சு. வண்டி ஜாவா ஷோரூமில் கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் ரெட் ஐலண்ட் கொடுத்துருக்க சேலம் தான் போல்.
வெயில் குப்புன்னு அடிக்குது, அதனால் ஒன்றும் முடியல, டயர்டாகிடுச்சு. அதான் கம்முன்னு கடை ஓரமாக உட்காந்துட்டோம். கருத்து நோ கருத்து ஒன்றும் சொல்கிறது இல்லை கைஸ். வெயில் சொல்லுன்னு அடிக்குது, மண்டை காயுது, ஒன்றும் பண்ண முடியல. அதான் அமைதியாக உட்காந்துருக்கோம். 2-3 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஜாவா வாங்கினா அப்படி தான் நடுத்தரில் உட்காரணும் போல். ஸோ எல்லாம் பார்த்து டிசிஷன் எடுங்க. ஸோ கைஸ் கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப போர் அடிக்கிறதுனால பக்கத்தில் இருக்க தேட்டருக்கு போய் படம் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஏற்காடா அதுக்கு மேலே ஏறினா இன்னும் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சைலன்சரும் சஸ்பென்ஷனும் சொன்ன மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ தான் மாற்றி கொடுத்தாங்க, 2 வண்டிக்குமே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து மாற்றிக்கோங்க மறக்காமல். அப்போது ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு BMW நம்ம ஒரு வழியாக சர்வீஸ் கேம்பில் வந்து ஒரு வழியாக நம்ம சைலன்சரும் சஸ்பென்ஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு. காலையில் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஒரு 9:30க்கு கொடுத்தோம். போனாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டினாங்க வந்து. ஸோ அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபோன் சார்ஜ் சுத்தமாக வேலையாயிடுச்சு. ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே எடுத்துகிட்டு போய் ஜாப் கார்டு வச்சு ஜாப் கார்டு கையில் கொடுத்து 2 hours கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு கரெக்டாக வந்தோடனே முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோ நான் இது பண்ணியிருப்பேன், ஏன்னா சாப்பிட்றதுக்குள்ள கொஞ்சம் சார்ஜ் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தேட்டர் இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு நானும் ஆசைக்கப்பட்டு படம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ரோமியா படத்துக்கு போயிட்டேங்க. படம் செம்மையாக இருந்துச்சு. படம் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு மாதிரி தான் இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு கரெக்டாக கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஜூஸ் சாப்பிட்டு இப்போ அப்படியே வீடியோ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிருக்கேன். அது சஸ்பென்ஷனும் இது என்னது சஸ்பென்ஷனும் எக்ஸாஸ்டும் மாற்றி கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட் என்ன சொல்கிறது, எந்த கண்டிஷன் ஓப்பன் பண்ணாலும் 2மே மஸ்ட்டாக மாற்றி கொடுத்துறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து டைமிங் கீப்பப் பண்ணுங்க, ஏன்னா நிறைய வந்து அங்கே இருக்குது. ஏன்னா ஒரு 2-3 அட்டைக்கான டோக்கன் மட்டும்தான் அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டோக்கன் கிடையாது போல. அதுக்கப்புறம் என்ன வண்டி பார்க்க மாட்டாங்க என்னன்னு தெரியல. ஆனால் அதனால சீக்கிரமாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சென்சார் மாற்றதுனால நடுவில் என்ன ஆச்சுன்னா இன்ஜின் வார்னிங் காமிச்சிட்டே இருந்துச்சு. நாங்கள் திருப்பி போயிட்டு அங்கேயே காமிச்சதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லேம்பர்ட் சென்சாரும் இப்போ இது மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்போ பெருசாக எக்ஸாஸ்ட் போட்டிருக்குல்ல, இது BS4 இது BS6 எக்ஸாஸ்ட் அது ஏதோ ஃபில்டர்லாம் ஆட் ஆகுமா, அதனால வந்து ஏர் ஃபில்டர் ஆகாமல் உங்களுக்கு அந்த மாதிரி யாரோட காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும்னு நினைக்கிறேன். மாற்றினீங்கன்னா அந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா அது எதுவும் பிரச்சனை இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகுமா, அப்படி இல்லைன்னா நம்ம சென்சார் மாற்றுற மாதிரி வருமா. 2500 ஏதோ சொல்கிறாங்க. நீங்கள் அதை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் ஆனால் நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. ₹1 கையில் காசு வாங்கல, ஃபுல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் போயிட்டு அப்படியே மாற்றி போடலாம். காசுலாம் கேட்டாங்க, கொடுக்காதீங்க. இந்த சேலமில் வந்து ₹1 வாங்குறவங்ககிட்ட ஃப்ரீயாக தான் மாற்றி கொடுத்தாங்க, டோட்டலாக ஃப்ரீயாக தான் மாற்றி கொடுத்தாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டோட்டலாக மெசேஜ் பண்ணுறேன். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் சிறுன்னு 40 டிகிரி அடிக்குது. நம்ம வேறு சேலம் போனோம்ல, ஐயோ வெயில் தாழ எனக்குலாம் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால சீக்கிரமாக வந்து போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். 10 மணிக்கெலாம் 40 டிகிரி அடிக்குது அந்த வெயில். 10 மணிக்கெலாம் பொழுத்துது வெயில் கீழே நைட்டு 1 மணிக்கு வேற சஸ்பென்ஷனும் எக்ஸாஸ்ட் வந்து நம்ம டிபிலாம் கழட்டி வச்சிருந்தோம்னா அதில், அதனால ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்து நல்லா பிக்கப்போட பவரும் இருந்துச்சு. இப்போ சுத்தமாக கண்ட்ரோல் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு, பவர் இல்லைங்க. முதல்ல கழட்டினா டிபி கழட்டினா பவர் வச்சுக்கலாம், சுத்தமாக பவர் இல்லை, சடனாக வர மாட்டேங்குது வண்டி. வரும்போது 140 ப்ளஸ் போச்சு, இப்போ 120 தான் வெட்டி பார்த்தேன். போட்டு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாஸ்ட் டிபியோட இருக்கு பாருங்க, பல அப்போ சஸ்பென்ஷன் வந்து
ரிசார்ட் மாதிரி ஒன்று மாற்றி தராங்க இந்த இடத்துல, அதுவும் மாற்றி தராங்க. அப்புறம் ஜெனரலாக செக்அப் பண்ணி என்னென்ன ஃபால்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நல்லாவே பார்த்தாங்க கைஸ். நான் வேலூர் சென்னை எல்லாம் கம்பேர் பண்ணுறத விட இங்கே சேலமில் ஓரளவு நல்லாவே பார்க்கணும். ஏன்னா பெரிய ஷோரூம் இருக்குது, ஜாரா வருது, நிறைய பேர் இருந்தாங்க. சர்வீஸ் இன்ஜினியர் மட்டும்தான் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. உடனே வந்து இன்ஜின் அலர்ட் பார்த்துட்டு அப்படி சொன்னா ஈஸி செக் பண்ணி பார்த்தாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டரில் அலர்ட் எரர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. காற்று அடிக்கணும்னு நினைக்கிறேன் மைக்கில். நான் பேசுறது உங்களுக்கு கேட்காம இருக்கலாம். காற்றடிக்கும். நான் அடுத்த அடுத்த வார்டில் வந்து உங்களுக்கு இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணிடுறேன் கண்டிப்பாக. என்னோட வாய்ஸ் கிளியராக கேட்குற மாதிரி இப்பயும் ஏதோ பண்ணியிருக்கேன். அது வேலைக்கு ஆகுமான்னு தெரியல. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு தான், ஆனால் நாய்ஸ் கேன்சல் ஆக மாட்டேங்குது. அடுத்த வார்டில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எதனா ஒன்று பண்ண அந்த 2 மீறி. நான் போன வாட்டி அதனால ஒப்பனக்கலுக்கு அப்போ வந்து ஒரு மைக் யூஸ் பண்ணேன். அது நாய்ஸ் கேன்சலேஷன் வேலை செய்யணும்னா இப்போ எனக்கு புதுசாக வாங்கி யூஸ் பண்ணால் இதுவுமே அப்படி தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, என்ன சொல்கிறது இல்லை. நம்ம எதாவது வாங்குறோமோ அது எல்லாமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் போயிட்டு ஒரு ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு நேரம் வீட்டுக்கு போனது. இதுக்கப்புறம் என்னால் வீடியோ சீக்கிரம் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் 138 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நேராக போய்ட்டு சாப்பிட்டா புதுசாக வீட்டுக்கு போக வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வாய்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நேராக வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், நேராக வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்டி சேனலுக்கு. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, பாய் கைஸ். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.